வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ வரைக்கும் 6 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட 7வது முதலமைச்சரான சர் கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகம் மற்றும் தென்னிந்திய வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு வழக்கறிஞராக தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்காக போராடி பின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக உயர்ந்த ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீதி கட்சியின் தூணாக விளங்கிய சர் கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு அவர்களோட முழுமையான மற்றும் விரிவான வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1875 வருஷம் மே மாதம் 4ஆம் தேதி ஆந்திராவின் ராஜமுந்திரியில் பிறந்தவர் தான் வெங்கட ரெட்டி நாயுடு. அவர் வளர்ந்த காலத்தில் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே எட்டக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. அந்த தடையை உடைக்க நினச்ச அவர் கடும் உழைப்பால் சென்னை ராஜதானி கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். அதுக்கப்புறமா சட்டப்படிப்பை முடிச்சுட்டு ராஜமுந்திரியின் வழக்கறிஞராக பணியாற்றினார். ஏழை எளிய மக்களுக்காக அவர் நீதிமன்றத்தில் வாதாடிய விதம் அவரை அந்த பகுதியில் ஒரு மக்களின் தலைவராக மாற்றியது. 1910 வருஷத்தில் சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வலுப்பெற்றது. 1919 நீதி கட்சியில் இணைஞ்ச வெங்கட ரெட்டி நாயுடு அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக மிகச்சிறப்பாக பணியாற்றினார். அமைச்சராக முதலடியாக 1920 வருஷத்தில் நடந்த முதல் தேர்தலில் நீதி கட்சி வென்றுச்சு. அதில் சுப்பராயலு ரெட்டியார் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் நாயுடு அவர்கள் கல்வி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். சமூக நீதி சட்டம்னு எடுத்தோன்னா இடஒதுக்கீடு கொள்கையின் தொடக்க புள்ளியாக இருந்த பல அரசாணைகள் இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் விவாதிக்கப்பட்டு வடிவம் பெற்றன. வெங்கட ரெட்டி நாயுடுவோட வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி இது. 1929 1932 வரைக்கும் அவர் தென்னாப்பிரிக்காவிற்கான இந்திய முகவராக நியமிக்கப்பட்டார். அங்கே இந்தியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்ட போது அவர்களுக்காக களத்தில் இறங்கி போராடினார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் விதைத்த போராட்ட குணத்தை நாயுடு அவர்கள் ஒரு தூதராக நின்று சட்ட ரீதியாக தொடர்ந்தார். அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களின் கல்வி மற்றும் குடியுரிமைக்காக அவர் செய்த சீர்திருத்தங்கள் இன்றும் போற்றப்படுது. 1937 வருஷம் அரசியல் ரீதியான மிகவும் குழப்பமான ஒரு சூழல் நிலவியது. காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வென்றாலுமே ஆட்சி அமைக்க தயங்குச்சு. அந்த இக்கட்டான நேரத்தில் ஆளுநரின் அழைப்பை ஏற்று சென்னை மாகாணத்தின் இடைக்கால முதலமைச்சராக வெங்கட ரெட்டி நாயுடு பொறுப்பேற்றார். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 14ஆம் தேதி வரை மிக குறுகிய காலம் பதவியில் இருந்தாலுமே நிர்வாகம் முடங்கிவிடாமல் பார்த்து கொண்டார். ஒரு உண்மையான ஜனநாயகவாதியாக அதிகார மாற்றம் சுமூகமாக நடப்பதை உறுதி செய்துவிட்டு கௌரவமாக பதவி விலகினார். அரசியலை தாண்டி கல்வி மீது அவருக்கு தனிப்பற்று இருந்துச்சு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இவர் இருந்த காலம் அந்த பல்கலைக்கழகத்தின் பொற்காலம்னு சொல்லலாம். கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக அவர் பல சலுகைகளை அறிமுகப்படுத்தினார். அவரோட சேவைகளை பாராட்டி ராவ் பகதூர் மற்றும் திவான் பகதூர் பட்டங்களை வழங்கப்பட்டுச்சு. 1937 பிரிட்டிஷ் அரசு அவருக்கு சர் என்ற உயரிய பட்டத்தை வழங்கியது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்த இந்த மாமனிதர் 1942 வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று காலமானார். சமூக நீதிக்காக அவர் போட்ட அடித்தளம்தான் இன்று நாம் அனுபவிக்கும் பல உரிமைகளுக்கு காரணம். ஆந்திராவிலும் சரி தமிழகத்திலும் சரி அவர் ஒரு பாலமாக நின்று செயல்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை பற்றி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்ததாக 8வது முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறோட நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.